ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். கோதுமை, நெய், எண்ணெய், சீனி இந்த 3 வச்சு நம்ம ரெசிபி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு சீனி, அந்த 1 கப்பு சீனிக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டு நம்ம சீனி பாகு காய்ச்சிக்க போகிறோம். இந்த சீனி பாகு நல்லா கரைஞ்சி வந்தால் போதும், கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. அது கொதித்து வந்தது அதை இறக்கி வச்சுட்டு கடாயில் எந்த கப்புக்கு நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு நெய்யும் எண்ணெயுமா வாசம் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கணும். 1/2 கப்பு எடுக்கணும். எந்த கப்புக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1/2 கப்பு எடுத்து எண்ணெய் காஞ்சதும் 1 கப்பு கோதுமை மாவை நம்ம அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே நல்ல நமக்கு அந்த கோதுமை மாவு வறுபட்டு வரும்போது ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு. அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ நமக்கு பொன்னிறமாக வறுந்து வந்துருச்சு. அதில் நம்ம சீனி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிளறிக்க போகிறோம். இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கோதுமை மாவு நமக்கு அந்த பேனில் ஒட்டாமல் நமக்கு வரணும். பார்க்க அல்வா பேஸ் தான் வரும், ஆனால் அல்வா கிடையாது. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு நினச்சா இப்படி கொடுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. இது இப்போ நமக்கு கோதுமை ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி வந்துருச்சு. இதில் ஏலக்காவும் நம்ம சேர்த்துக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இனி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.